தந்தி டிவி, பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 எதையுமே பார்க்காதீங்க. எல்லாத்துலேயும் பொய் செய்தியாக சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஃபேக் நியூஸாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கத்திக்கிட்டு இருக்குது. நமக்கு புரியவே இல்லை. எதடா ஃபேக் நியூஸ்னு சொல்கிறீங்க, எது பொய்ன்னு சொல்கிறீங்க, அவங்க சொன்னதில் எது தப்புன்னு சொல்கிறீங்க? ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று நடந்தது உண்மை. அதற்கு பழிவாங்கும் விதமாக பாகிஸ்தான் நம்மளை தாக்க முயற்சித்தது உண்மை. S-400 மாதிரியான அதிநவீன கருவிகளை வச்சு அதை நம்ம தடுத்தது உண்மை. பாகிஸ்தானின் பல நகரங்கள் நம்மால் தாக்கப்பட்டது உண்மை. மிகப்பெரிய சேதமானது, டேமேஜ் ஆனது பாகிஸ்தானுக்கு, எல்லாமே உண்மை. இது ஊடகங்கள் மட்டும் இல்லை, இந்திய இராணுவம் சொல்லுது, பாகிஸ்தானே சொல்லுது, எங்களை அடி வெளுத்துட்டாங்க, மிகப்பெரிய டேமேஜ் ஆகி போச்சு, நாங்கள் திருப்பி அடிக்காம விட மாட்டோம், பழி வாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளை திருப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இது உண்மையான விஷயங்கள், இது எல்லாருக்குமே ஓப்பனாக உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வழக்கமாக அந்த ஊடகங்கள் இந்த ஒரு ரைமிங்க சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை, துவம்சம் செய்ததுன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பில்டப்பாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொன்னது வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய, மற்றபடி அந்த கண்டென்ட்னு பார்த்தா அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான், எதுவுமே பொய் கிடையாது. போய் இந்த கராச்சி தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த செய்தி வேண்டுமானால் தவறானதாக இருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் வரலை, மேபி இனிமேல் வரலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு பார்த்தா மற்ற எல்லா செய்திகளும் உண்மையான செய்திகள் தான். ஏன் அதை கேட்டால் எங்களுக்கு இவ்வளோ எரிச்சல் வருதுன்னு தெரியல. உண்மை என்ன அப்படின்னா, இந்தியா முன்னேறுகிறது, இந்திய இராணுவம் பாகிஸ்தானை உதைக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை எங்களால் ஏற்கவே முடியல. இன்னும் சொல்ல போனால், இந்தியாவுக்கு சில நெகட்டிவான விஷயங்களை கூட இதே ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது காஷ்மீரில் சில மக்கள் செத்து போனது, இராணுவ வீரர்கள் 2-3 பேர் செத்து போனது, எல்லாத்தையும் இதே ஊடகங்கள் தான் சொல்லுது. இந்தியாவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் டவுனான விஷயங்கள் தான், அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு பாகிஸ்தான் அடி வாங்குறதுங்கிற அந்த செய்தியை கேட்குறதுக்கு எரிச்சலாக இருக்கும் போல் இருக்குது. நமக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவை பற்றி புகழ்ந்து பேசுனா, எதிரி நாட்டுக்கு இகழ்ந்து பேசுனா பாகிஸ்தான்காரனுக்கு கோபம் வரலாம், உங்களுக்கு ஏப்பா கோபம் வருது?